முடிஞ்சா ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு ஒரு பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணலாமா? தங்களை தாங்களே நிதானித்தவர் இந்த பானால் அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம், இதுக்கு எப்படி தெரியுமா தகுதி பண்ணும் என்ன பெறணும்? நான் ஒரு பாவி அப்பா, நான் ஒரு பாவி என்று அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். என் குறைகளை குற்றங்களை மன்னியும், மாசற்ற ரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா. என் தகப்பனே, என் ராஜா ஏசப்பா, என்னை உடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரியும். நான் பாவி என்று உணர்கிறேன். வாழ வேண்டிய பிரகாரமாக வாழாத ஒரு பாவி, செய்ய வேண்டிய பிரகாரமாக உமக்காக ஊழியம் செய்ய முடியாத ஒரு பிரதான ஒரு பாவி, அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களை எனக்கு மிகுந்த கிருபையினாலும் மன்னித்தருளப்பா. என்னை மன்னிச்சிருப்பா. உங்களுடைய ரத்தத்தின் அடையாளமா இந்த ரசத்தை பானம் பண்ண போறேன். எனக்காக பிற்கப்பட்ட உன் சரீரத்தின் அடையாளமாய் இந்த அப்பத்தை நான் புசிக்க போறேன். என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் சாமி, என்னை பரிசுத்தப்படுத்தும். உள்ளத்திலே உண்மை இருக்கு விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. முழங்கால் படியிடும்போது கண்களை மூடுங்க. மற்றவங்களும் ஒருவேளை என் அன்பு பிள்ளைகளை இந்த சத்தியத்திற்கு செவி சாய்க்கணும், மூழ்கி ஞானஸ்தானம் பெறலன்னா இன்று உன்னை ஒப்பு கொடுங்க. தயவு செய்து ஒரு ஊழியக்காரனாக அல்ல, உன்னுடைய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவனாக, உன் உடன்பிறப்பாக, உன் தகப்பனாக, உன் சகோதரனாக நான் கேட்கிறேன், உன் பிள்ளையா கேட்கிறேன். மூழ்கி ஞானஸ்தானம் பெறவிட்டால் இன்று உன்னை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். சத்தியத்தை நீதி நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நானும் ஏசப்பாவுக்கு பயப்படுறேன், நியாய தீர்ப்புக்கு பயப்படுறேன், அவருடைய தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன். நான் நரகத்தை அறிந்து தான் உணர்ந்து தான் நான் இயேசுநாதரை ஏற்றுக்கின்னு ரட்சிக்கப்பட்டவன். பயம் எனக்கு இருக்கு தெரியும். அதனால தான் பயத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம அப்பா கிட்ட அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். பிள்ளைகள் பாடட்டும், நம்ம ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணு. தயவு செய்து கண்களை திறந்து பார்க்காதீங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. குறைகளை குற்றங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு.